ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸ் முடிச்சாச்சு. அந்த 3 கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a Hindi test of 100 mark, 11 student got 78 marks, 7 student got 80 marks, 5 student got 82 marks and 2 student got 86 marks. What was the average marks in Hindi? அப்போ நமக்கு ஒரு ஹிந்தி டெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு, 100 மார்க்குக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 100 மார்க்குக்கு நடந்த டெஸ்ட்ல எனக்கு வந்து மார்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த 11 பேரு அவங்க வந்து 78 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த 11 பேருமே அவங்களோட ஹிந்தி டெஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 78 மார்க் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு 7 பேர் வந்து அவங்கவங்க 80 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. 7 ஸ்டூடெண்ட் வந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 82 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 86 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு குரூப்பா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஓவரால் ஆவரேஜ் பார்க்கறதுக்கு நான் இந்த இடத்த இப்படி பிரிச்சுக்கிறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப். ஓகேவா? ஸோ இதை வந்து எழுதும்போது எப்படி எழுதிக்கணும்? டேட்டா, இங்க ஆவரேஜ். ஓகேவா? டேட்டாங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு 11 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இந்த 11 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் எவ்வளோ? 78. இந்த இடத்துல 11 பேரோட ஆவரேஜ் 78. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அதை நான் ஆவரேஜ் எடுக்கிறேன்னா, இந்த 11 பேர் இருக்கிறாங்களே, இந்த 11 பேர்ல ஒவ்வொருத்தரும் 78 78 78 அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஹிந்தியில 78 மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 11 பேரு 100க்கு 78 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அப்படிதான் அதுக்கு மீனிங். அடுத்த பாருங்க, ஒரு 7 பேர் இருக்கிறாங்களா? இந்த 7 பேர் ஆளுக்கு 80 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஆளுக்கு 82 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு 2 பேர் மட்டும் 86 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எனக்கு ஓவராலா இங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11 பிளஸ் 7 18 20 25 இந்த 25 பேருக்கும் ஒரு குரூப்பா இருக்கு. ஓகேவா? இந்த குரூப்பா பிரிச்சு அவங்க ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளோட வேலை என்னன்னா, மொத்தமா இந்த 25 பேருக்குமான ஆவரேஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். மொத்தமா ஹிந்தி டெஸ்ட்ல எழுதின எல்லாருக்குமான ஆவரேஜ் மார்க் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல வந்து இதுலயே நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஒன்னு நீங்க த்ரூ ஃபார்முலா வச்சு பண்ணலாம், அல்லது டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஃபார்முலா வச்சு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 11 பேர் ஆளுக்கு 78 மார்க் எடுத்திருக்காங்களா? அப்ப இந்த 11 பேரோட டோட்டல் ஹிந்தி மார்க்கை கண்டுபிடிக்கணும். 7 பேரோட டோட்டல் ஹிந்தி மார்க், 5 பேரோட டோட்டல் ஹிந்தி மார்க், 2 பேரோட டோட்டல் ஹிந்தி மார்க் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா மொத்தம் 25% டோட்டல் ஹிந்தி மார்க் கிடைக்கும். அதை 25 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா மெத்தட் எப்படி நான் சொல்லிட்டு இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. இப்போ 11 into 78. 11ங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், 78ங்கிறது அவங்களோட ஆவரேஜ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனையும் ஆவரேஜ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 11 பேரோட டோட்டல் மார்க் அடிச்சிடும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் அந்த 7% டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 7 into 80 பிளஸ் அடுத்து அந்த 5 பேரோட டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 into 82 பிளஸ் அடுத்து அந்த 2%க்கு டோட்டல் மார்க் 2 into 86. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மொத்தமா அந்த 25%க்கான டோட்டல் மார்க் கிடைக்கும். அதை டிவைடட் பை 25 போடும்போது அவங்க கேட்ட மாதிரி எனக்கு ஓவரால் ஹிந்தி டெஸ்டோட ஆவரேஜ் கிடைச்சிடும். இது ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்றது. இது சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம அப்படி பண்ண போல நம்ம வந்து இதை டீவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, டீவியேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னா, நம்ம ஆல்ரெடி முந்தின கிளாஸஸ் எல்லாம் எப்படி பார்த்தோமோ அதே தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்துக்கும் ஓவரால் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ முத நான் என்ன பண்ணுவேன்? ஆவரேஜ்னு சொல்லிட்டு நானா ஒரு நம்பர் அசியூம் பண்ணுவேன். அப்படி அசியூம் பண்ணக்கூடிய நம்பர் இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து அசியூம் பண்ணலாம், அல்லது இதுல இல்லாத ஒரு நம்பரை கூட எடுத்து நான் அசியூம் பண்ணலாம். அது என்னோட விருப்பம். ஓகேங்களா? எது எனக்கு ஈஸியா இருக்குதோ அதை நான் எடுத்துப்பேன். இப்போ ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 80 நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை 80 என்னோட ஆவரேஜ்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னா 80 வச்சு நான் டீவியேஷன் செக் பண்ணுவேன் இல்லையா? இப்போ நான் 80 எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா 80 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீவியேஷன் செக் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், எப்பவுமே நீங்க டீவியேஷனுக்காக எடுக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல 80 இல்ல, 80 இல்லாம இந்த இடத்துல 83ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 78 83 82 86ன்னு இருக்குன்னா இதுல இருந்து ஒரு நம்பரை நான் எடுக்காம இதுல இல்லாத ஒரு நம்பரா கூட நான் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா இதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நம்பரா இருக்கணும். அட் த சேம் டைம் 10ஓட மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 10ஓட மல்டிபிள்னா 70 80 90 அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஒரு நம்பர் 10ஓட மல்டிபிளா இருக்கிறதுனால என்னோட ஆவரேஜா நான் எதையும் அசியூம் பண்ணிக்கிறேன்?
80 தான் நான் ஆவரேஜ்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுல இருக்குது 80. இதுல இல்லாத நம்பர் நீங்க எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதுலயே 10ஓட மல்டிபிள் இருக்கிறதுனால எனக்கு டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் இந்த 80 எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 80 வச்சு நான் டீவியேஷன் செக் பண்ணும்போது பாருங்க 80 வச்சு 78க்கு டீவியேஷன் பார்த்தா எவ்வளோ இருக்கு? -2 இருக்கு. ஓகே. அடுத்து 80 வச்சு 80க்கு பார்த்தா இங்க டீவியேஷன் வந்து 0 தான். ஓகே. 82க்கு பார்க்கும்போது இங்க +2 இருக்கு. இங்க 86க்கு பார்க்கும்போது +6 இருக்கு. கிளியரா? இப்போ டீவியேஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் டீவியேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல டோட்டல் டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. டோட்டல் டீவியேஷனாலும் நெட் டீவியேஷனாலும் ஒண்ணுதான். சரியா? டோட்டல் டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்க பாருங்க. இந்த இடத்துல டீவியேஷன் -2 இருக்கு. இந்த -2ங்கிறது எத்தனை பர்சனோடது? 11%க்கான டீவியேஷன் தான் எனக்கு -2. ஓகேங்களா? ஸோ 11%க்கு -2ங்கிறது ஆவரேஜ்ல தான் நான் டீவியேஷன் பார்த்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல 11%க்கு இந்த -2ங்கிறது 11 பேரோட ஆவரேஜ் டீவியேஷன். அப்ப இந்த 11 பேருக்குமான டோட்டல் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 11ஐயும் இந்த டீவியேஷனையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 11 இன்டூ -22னா சரி -2னா உங்களுக்கு -22 கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த 7 பேருக்கு 0ங்கிறதுனால ஸோ 0 தான் இருக்க போகுது. இந்த 5 பேருக்கு +2ங்கிறதுனால 5 இன்டூ 2 நமக்கு எவ்வளவு வரும்? 10. ஸோ அதனால +10. அடுத்து 2 இன்டூ 6 +6ங்கிறதுனால +12. கிளியரா? இப்போ இது ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டீவியேஷன் எவ்வளோன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணி பாருங்க. இங்க -22 இருக்கு. இங்க ஒரு 10, 12 இது ரெண்டே ஆட் பண்ணா +22 வரும். -22 +22 ஓவராலா எனக்கு டோட்டல் டீவியேஷன் எவ்வளவு வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ எனக்கு கரெக்டா 80 எடுக்கும்போது நான் மொத்தமா டீவியேஷன் செக் பண்ணும்போது எனக்கான டோட்டல் டீவியேஷன் 0 வருது அப்படின்னா இந்த பக்கம் நான் ஆடோ மைனஸோ பண்ண தேவையில்ல. அப்ப என்னோட ஆன்சர் என்னதான்? 80 தான் என்னோட ஆன்சர். என்னோட ஆன்சர் வந்து நான் 80ன்னு ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். பாருங்க இந்த கொஸ்டின்ல எனக்கான ஆன்சர் எவ்வளோ? 80. ஏன் நான் 80 போட்டிருக்கிறேன்? ஏன்னா எனக்கான டோட்டல் டீவியேஷன் 80 வச்சு நான் டீவியேஷன் செக் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா நெட் டீவியேஷன் 0 வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நான் எடுத்த 80 தான் எனக்கு ஆன்சரா இருக்கணும். எனக்கு நெட் டீவியேஷன் 0 வந்து எதுக்கு 0 வந்துருச்சுன்னா நான் அசியூம் பண்ண வேல்யூ தான் எனக்கு ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு வந்து பிளஸ் பாசிட்டிவ் நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு டீவியேஷன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப அதை நான் என்ன பண்ணிப்பேன்? இந்த ஆவரேஜ்ல ஆட் பண்ணிப்பேன். ஒருவேளை நெகட்டிவா வந்ததுன்னா இந்த ஆவரேஜ்ல நான் மைனஸ் பண்ணிப்பேன். இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். கிளியரா? சார் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இந்த இடத்துல டீவியேஷன் 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பாருங்க in an examination of 7 paper of 100 marks each there were 3 maths paper, 2 English paper and 2 Hindi paper. D gets an average mark of 45, 55 and 60 in mathematics, English, Hindi respectively. What was the average marks per paper? இங்கேயும் போன கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு எக்ஸாம் வந்து 7 பேப்பருக்கு நடந்திருக்கு. சரிங்களா? அதுல 3 மேத்ஸ் பேப்பர் இருக்கு, 2 இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு, 2 ஹிந்தி பேப்பர் இருக்கு. டிங்கிறவர் வந்து மேக்ஸ் 3 பேப்பர் எழுதினாருல அதுல ஆவரேஜா 45 மார்க் எடுத்திருக்காராம். இங்கிலீஷ்ல 2 பேப்பர் எழுதினாருல அதுல ஆவரேஜா 55 மார்க் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹிந்தில 2 பேப்பர் எழுதிருக்காரு, அதுல ஆவரேஜா 60 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ மொத்தமா எல்லா பேப்பருக்கும் சேர்த்து ஆவரேஜ் மார்க் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஆனா இங்க 3 குரூப்பா பிரிஞ்சிருக்கு. சரியா? அதே மாதிரி எழுதிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல டேட்டா அடுத்த ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் டேட்டால 3 மேக்ஸ் பேப்பர் இருக்கா? இந்த 3 மேக்ஸ் பேப்பருக்கு ஆவரேஜ் எவ்வளோ? 45. அடுத்தது 2 இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. இங்கிலீஷ் பேப்பருக்கு ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 55. அடுத்த 2 ஹிந்தி பேப்பர் இருக்கு, அதுக்கான ஆவரேஜ் வந்து நமக்கு 60. கிளியரா? இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறேன். இங்க நான் டீவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. சரியா? டீவியேஷன் மெத்தட்ல ஆவரேஜ் நானா தான் ஒரு வேல்யூ அசியூம் பண்ணும். இங்க இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கலாம், அல்லது இதுல இல்லாத வேல்யூஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற வேல்யூ நீங்க எடுக்கிறீங்கன்னா 10ஓட மல்டிபிள் மாதிரி எடுக்கணும். இதுல இல்லாத வேல்யூ எடுக்கிறதுனால 10ஓட மல்டிபிள் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து இதுல இருந்து 60 எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். ஆனா இப்ப இதுல இருந்து 60 எடுக்கல, நான் இதுல இல்லாத ஒரு வேல்யூவா எடுக்கிறேன். ஆனா இது மூணுக்குமே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 50 எடுத்துக்கிறேன். சரியா? 50 எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்க 60 எடுத்து சால்வ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் கிடைக்கும். நான் இதுல இல்லாத நம்பரா 50 எடுத்து நான் சால்வ் பண்றேன். இப்போ எனக்கு கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம டிவியேஷன் மட்டும் கரெக்டா செக் பண்ணணும். பாருங்க, இப்போ நான் ஆவரேஜ் வந்து 15 சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ 50 ஆவரேஜா இருந்ததுன்னா 45 கூட நான் டிவியேஷன் செக் பண்ணும்போது இங்க என்ன வரும்? டிவியேஷன் -5 கிடைக்கும். இங்க டிவியேஷன் வந்து நமக்கு +5 கிடைக்கும். இங்க 60 இருக்கிறதுனால டிவியேஷன் வந்து +10 கிடைக்கும். ஓகேவா? அந்த 50 எடுத்து இந்த 3 நம்பர் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் டோட்டல் டிவியேஷன் கால்குலேட் பண்ணும்போது பாருங்க, இந்த 3 பேருக்குமான ஆவரேஜ் டிவியேஷன் தான் எனக்கு -5. இப்போ இந்த 3 பேருக்குமான டோட்டல் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 × -5 எனக்கு என்ன கிடைக்கும்? -15. ஓகே. அடுத்து 2 × 5னா +10. 2 × 10னா +20.
அப்போ ஓவரால் இது ஃபுல்லா ஆட் பண்ணும்போது எனக்கு 20 + 30 30 - 15 எனக்கு +15 கிடைக்குது. எனக்கான டோட்டல் டீவியேஷன் எவ்வளவு வருதுன்னா +15 வருது. சரி ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? சரியா, இப்போ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்? நான் 50 எடுத்து டீவியேஷன் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு 15 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ +15 வந்துருச்சுல்ல, அப்போ இந்த இடத்துல நீங்க பிளஸ் போட்டு அந்த 15 டோட்டல் டீவியேஷன் டிவைடட் பை அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க மீன் டீவியேஷன், அதாவது ஆவரேஜ் டீவியேஷன் தான் எழுதணும். அப்போ உங்களுக்கான டோட்டல் டீவியேஷன் 15 வருதுன்னா இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 4 7 பேர் இருக்கிறாங்களா? ஸோ 15/7. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். பாருங்க, 50 பிளஸ் இப்போ நான் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 2 7s are 14. அடுத்த பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 10. அப்போ 1 2.1. அப்போ 50 + 2.1 நமக்கு அப்ராக்சிமேட்டா 52.1 ஆன்சரா கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 52.1. கிளியரா? ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். என்ன இப்போ ஒருவேளை எனக்கு டீவியேஷன் வந்து இந்த இடத்துல நெகட்டிவா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்த இடத்துல மைனஸ் போட்டிருப்பேன். அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரியா? நெட் டீவியேஷன் டோட்டல் டீவியேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால டிவைட் பண்ணி இந்த இடத்துல மீன் டீவியேஷன் ஆவரேஜ் டீவியேஷன் நீங்க கொண்டு வரணும். அது மறந்துடக்கூடாது. நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, in a college in BTech first year there are 3 sections A, B and C. If number of students in section A, B, C are 95, 209 and 171 respectively, and the average marks of section A, B, C in an exams are 83, 78 and 85 respectively, what is the average marks of first year? இப்போ ஒரு காலேஜ்ல பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிறாங்க. இந்த பிடெக் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 3 செக்ஷன் இருக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு செக்ஷன்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு செக்ஷனோட ஆவரேஜ் மார்க்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு எக்ஸாமோட ஆவரேஜ் மார்க் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா மொத்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து ஆவரேஜ் மார்க் என்னங்கிறத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ போன கொஸ்டின்ல நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ணணும். இங்க வந்து 3 குரூப்பா கொடுத்துருக்காங்க. சரியா? ஏ டேட்டா ஆவரேஜ். பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் செக்ஷன்ல 95 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா? அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 83. அடுத்தது 209 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா? அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 78. அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல 171 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 85. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரி ஓகே, ஒரு விஷயம் இங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல டீவியேஷன் மெத்தட் வச்சு ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீவியேஷன் என்ன எடுக்கலாம்? இப்போ ஆவரேஜ் வந்து நானா ஒரு நம்பர் அசியூம் பண்ணணும் இல்லையா? என்ன நம்பர் அசியூம் பண்ணலாம்? எனக்கு ஆவரேஜ்க்கு இதுக்கு க்ளோஸா இருக்கிற நம்பர் ஏதாச்சும் நான் அசியூம் பண்ணணும். இல்லை இதுல இருக்கிற நம்பரே கூட நான் அசியூம் பண்ணிக்கலாம். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க க்ளோஸா எடுக்கக்கூடிய நம்பர் வந்து இங்க நீங்க டீவியேஷன் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கணும். அப்ப இதுல இல்லாத ஒரு நம்பர், இது 10ஓட மல்டிபிள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? 80 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? 80 இந்த 3 நம்பருக்குமே க்ளோஸா இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்னோட ஆவரேஜ் வந்து நான் 80ங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 80 நீங்க அசியூம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல டீவியேஷன் பார்ப்பீங்க. இதுல பாருங்க, இதுல +3, இங்க வந்து -2, இங்க வந்து +5. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் டீவியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு இந்த இடத்துல இருந்து அப்ப 95% ஆவரேஜ் டீவியேஷன் +3 95 × 3 பண்ணணும். 209 × 2 பண்ணும். 171 × 5 பண்ணும். அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூவா இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேட்டா இருக்கு இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து இருக்கு இல்லையா? இது வந்து பெரிய பெரிய வேல்யூவா இருந்ததுன்னா இதை நீங்க வந்து ரேஷியோவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் சிம்பிள் ஆகும். இப்போ இந்த இடத்துல போன கொஸ்டின் பாருங்களேன். இந்த இடத்துல டேட்டா எப்படி இருந்து 3 2 2. இதை நான் வந்து ரேஷியோ 3:2:2 எடுத்து இதை நான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி சிம்பிள் ஃபார்ம்ல தான் இருக்கு. அதனால இதை நான் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இதுக்கு முந்தின கொஸ்டினே பாருங்க, 11 5 11 7 5 2. இதை நான் ரேஷியோல எடுத்தோம்னா இதுக்கு மேல என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால இதுவும் சிம்பிள் ஃபார்ம்ல தான் இருக்கு. நான் சிம்பிளிஃபை பண்ணல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பரா இருக்குல்ல. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலாம்னா ரேஷியோ யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்றேன்னு பாருங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 95:209:171. இப்போ இதை நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மூணுமே 19 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஓகேவா? மூணுமே 19 டேபிள்ல கேன்சல் ஆகும். இது 5 டைம்ஸ், இது வந்து 11 டைம்ஸ் வரும், இது வந்து 9 டைம்ஸ் வரும். ஓகேவா? 5
11 9. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ யூஸ் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா செக்ஷன் ஏல இப்போ உங்க ஸ்டூடெண்ட் 5 பேர் தான் இருக்கிறாங்க, செக்ஷன் பில 11 பேர் தான் இருக்கிறாங்க, செக்ஷன் சில 9 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி நீங்க எடுத்து இந்த கொஸ்டினை வழக்கம் போல பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரியா? டேட்டாவை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பெரிய பெரிய வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதை ரேஷியோ யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு அதை சிம்பிள் ஃபார்மா மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். சரி, இப்போ மாத்திட்டேன். இப்போ 5 11 9 இதுதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ 5 பேருக்கு ஆவரேஜ் டிவியேஷன் 3 இருக்கு. அப்போ டோட்டல் டிவியேஷன் என்ன வரும்? 5 இன்டூ பிளஸ் 3 பிளஸ் 15 வரும். இங்க 11 இன்டூ மைனஸ் 2னா மைனஸ் 22. அடுத்த 9 இன்டூ பிளஸ் 5னா பிளஸ் 45 கிடைக்கும். அப்போ டோட்டல் டிவியேஷன் எவ்வளவு வருது பாருங்க. இந்த 45 15 60 ஆச்சு. 60ல இருந்து ஒரு 22 மைனஸ் பண்ணு. 60ல 20 போச்சுதுன்னா 40, 40ல ஒரு 2 போச்சுதுன்னா 38. ஸோ பிளஸ்ல கிடைக்குது. ஓகேவா? டோட்டல் டிவியேஷன் எனக்கு பிளஸ் 38 கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஆன்சர் போடுறப்ப என்ன பண்ணும், இங்க வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. ஸோ அதனால பிளஸ் 38 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம், 11 பிளஸ் 9 20 25. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ தான் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா எடுத்துக்கணும். அப்போ இது ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 5 11 நம்ம ஓவராலா 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 38 டிவைடட் பை 25. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 25 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 38க்குள்ள ஒரு 25 இருக்கும். சரியா? 38க்குள்ள ஒரு 25 இருக்கும். பேலன்ஸ் வந்து 13 இருக்கு. 13க்குள்ள 25 போகாது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம்னா 130. 130க்குள்ள எத்தனை 25 இருக்குன்னு பார்க்கணும். 130க்குள்ள நமக்கு 25 வந்து 5 டைம்ஸ் இருக்கும். சரியா? 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு எப்படி ஆன்சர் வரப்போகுதுன்னா இதுக்கப்புறம் இன்னும் இது எக்ஸ்டெண்ட் ஆக தான் போகுது. ஆனா நமக்கு இதை ஆட் பண்ணி பார்த்தாலே தெரியும் பாருங்க. 80 பிளஸ் 1.5னா 81.5 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கண்டினியூ ஆக போகுது. எனக்கு 81.5ல எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒருவேளை 81.5ல 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணுவேன், அடுத்த டிஜிட் என்ன வருங்கிறத நான் பார்க்க போறேன். இந்த இடத்துல 81.5ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருச்சு, ஆப்ஷன் பி கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம டீவியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க. A person bought a few mangoes of rupees 36 separately from all 5 mandis at the rate of rupees 1, rupees 1.5, rupees 1.80, rupees 2 and rupees 2.25 per mangoes respectively. Accordingly, what is the average price of each mango? அதாவது என்னன்னா, a person bought a few mangoes of rupees 36 separately from all 5 mandis அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 மண்டி இருக்கு. இந்த 5 மண்டிலையும் ஒவ்வொரு மண்டிலையும் போயிட்டு 36 ரூபா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேங்கோஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? எல்லா மண்டி மொத்தம் 5 மண்டி, 5 மண்டிலையும் போயிட்டு 36 ரூபாய்க்கு தான் மேங்கோ வாங்குறாரு. ஆனா ஒவ்வொரு மண்டிலையும் மேங்கோவோட விலை எப்படி இருக்குன்னு பாருங்க. மண்டியில வந்து ஒரு மேங்கோ வந்து 1 ரூபாய், 2வது மண்டியில ஒரு மேங்கோ 1.5 ரூபாய், 3வது மண்டியில ஒரு மேங்கோ 1 ரூபாய் 80 பைசா, 4வது மண்டியில ஒரு மேங்கோ 2 ரூபாய், 5வது மண்டியில ஒரு மேங்கோ 2.25 ரூபாய். சரியா? அப்போ ஒவ்வொரு மண்டியிலையும் அந்த மேங்கோவோட பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஈச் மேங்கோ? என்டிபிசி சிபிடி 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? என்டிபிசில செகண்ட் ஸ்டேஜ்ல கேட்ட கொஸ்டின். இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா நிறைய பேருக்கு இந்த இடம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, எப்படி இதை நம்ம கிளியரா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவை மொத்தமா எல்லா மண்டிக்கும் சேர்த்து அங்க வாங்கின மொத்த மேங்கோக்குமான ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்போ ஓவராலா நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், மொத்தமா எவ்வளவு காசு கொடுத்து, ஓகேங்களா, மேங்கோக்கு நான் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணேன், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் நான் மொத்தமா பே பண்ணேன் டிவைடட் பை எனக்கு எத்தனை மேங்கோ கிடைச்சது, நம்பர் ஆஃப் எனக்கு எத்தனை மேங்கோ கிடைச்சது. இது ரெண்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா ஓவராலா அந்த மேங்கோக்கான ஆவரேஜ் பிரைஸை நான் கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? மொத்தமா என்கிட்ட எவ்வளவு காசு நான் செலவு பண்ணேன், மேங்கோ எல்லா மேங்கோயும் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு காசு செலவு பண்ணேன், மொத்தம் எவ்வளவு மேங்கோ வாங்கினேன் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓவராலா ஆவரேஜ் கிடைச்சோம். சரி, இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மொத்தமா எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன்னு பாருங்க. 36 ரூபா. ஒவ்வொரு மண்டிலையும் 36 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா அப்போ ஒரு மண்டிக்கு 36 ரூபானா 5 மண்டி, அப்ப 36 into 5 இதுதான் நான் மொத்தமா மேங்கோ வாங்குறதுக்காக செலவு பண்ண காசு. ஸோ 36 into 5. இப்போ எதால டிவைட் பண்ணும், எனக்கு மொத்தம் எத்தனை மேங்கோ கிடைச்சதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எத்தனை மேங்கோ கிடைச்சதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு மண்டி வைஸா தான் போக முடியும். சரி பாருங்களேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் மண்டிக்கு போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மண்டி. இந்த ஃபர்ஸ்ட் மண்டிக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் மண்டியில எவ்வளவு காசு கொடுத்திருப்பாரு? 36 ரூபா கொடுத்திருப்பாரு. அங்க ஒரு மேங்கோ எவ்வளோ? 1 ரூபாய். இப்போ அவருக்கு எத்தனை மேங்கோ கிடைச்சிருக்கும்? ஒரு மேங்கோ 1 ரூபாய். அப்போ 36 ரூபா கொடுத்திருக்காருன்னா அவருக்கு 36 மேங்கோ கிடைச்சிருக்குமா? அப்ப இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மேங்கோஸ அவர் எவ்வளவு காசு கொடுத்தாரு டிவைடட் பை ஒரு மேங்கோவோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு 36 மேங்கோ கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் மண்டியில. அதே மாதிரி ரெண்டாவது மண்டிக்கு போலாம் பாருங்க. ரெண்டாவது மண்டியில என்ன பண்ணிருப்பாரு? 36 ரூபாய் கொடுத்திருப்பாரு. அங்க ஒரு மேங்கோவோட விலை எவ்வளவு? 1.5. ஓகேங்களா? 1 ரூபாய். அப்போ இதை நீங்க 1.5 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருதுங்கிறத பார்க்கணும். இந்த மண்டியில எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 1.5 போடும்போது நமக்கு 36 டிவைடட் பை 1.5னா இங்க பாயிண்ட் தூக்கிட்டு 0 போட்டோம்னா 2 வரும். அடுத்து 16 ஒரு 4. உங்களுக்கு எவ்வளவு மேங்கோ கிடைக்குதுன்னா 24 மேங்கோ கிடைக்கும். ஓகேவா? 36 டிவைடட் பை 1.5னா உங்களுக்கு டோட்டலா 24 மேங்கோ கிடைக்கும். அடுத்த தேர்ட் மண்டியில இங்கேயும் 36 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. இங்க 1.8 இருக்கு. சரியா? 1.8 அப்போ 0.0 போட்டோம்னா அப்ப இங்க வந்து அவருக்கு 20 மேங்கோ கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் மண்டியில இங்கேயும் 36 ரூபாய் கொடுத்திருப்பாரு. இங்க ஒரு மேங்கோவோட விலை 2 ரூபாய். அப்ப இங்க இவருக்கு 18 மேங்கோ கிடைச்சிருக்கும். அஞ்சாவது மண்டியில அதே மாதிரி 36 ரூபாய் கொடுத்திருப்பாரு. இங்க 2.25. சரியா? ஒரு மேங்கோவோட விலை 2.25. இப்ப 36 நம்ம 2.25 டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு 36 2.25 டிவைட் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்னா 216. ஆமா 16 வருது. சரியா? மொத்தம் இங்க அவருக்கு 16 மேங்கோ கிடைச்சிருக்கும். இப்ப இது அவ்வளத்தையும் நான் ஆட் பண்ணனா அதுதான் டோட்டல் மேங்கோ. மொத்தமா அவருக்கு எவ்வளவு மேங்கோஸ் கிடைச்சதுங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அவர் டோட்டல் மேங்கோ எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாருங்க. 36 பிளஸ் 24னா ஒரு 40, 60, 80, 100, 108, 114. ஓகேவா? 114 மேங்கோ கிடைக்கும். சரி, அவருக்கு டோட்டலா எத்தனை மேங்கோ கிடைச்சிருக்கு? 114 மேங்கோ கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு அவர் வாங்கின மொத்த மேங்கோவை இதுல டிவைட் பண்ணுவோமா? இதுல வந்து என்ன போட்டுக்கலாம்? 114 போட்டுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்பு நம்ம அப்படியே இந்த பக்கம் எழுதலாம். 36 5 மல்டிப்ளை பண்ணா 180 டிவைடட் பை 114. சரியா? இப்போ 180 நம்ம 114 டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1.578 கிடைக்கும். 1.578. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 1.578னா எனக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.58 கொஸ்டின்கான ஆன்சர். புரிஞ்சுதா? 1.58. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் கவனமா பண்ணணும். இதுல நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புரியுதா? தெளிவா புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு? அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கும்போது கவனமா பண்ணணும். எந்த இடத்துலையும் தப்பு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். இதுதான் முக்கியம். எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா மொத்தமா நான் எவ்வளவு காசு செலவு பண்ணேன், எனக்கு எத்தனை மேங்கோ கிடைச்சது அதை நான் டிவைட் பண்ணிட்டேன்னா ஒரு மேங்கோவோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். சரியா? இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதுனேன், இது எப்படி போடுறேங்கிறத நீங்க தெளிவா நீங்க வந்து ப்ராக்டிக்கலாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 25 மேங்கோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போயிட்டு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. 100 ரூபாய் கொடுத்தா கடைக்காரர் உங்களுக்கு 25 மேங்கோட விலை எவ்வளோன்னு சொல்ல, நீங்க 100 ரூபாய்க்கு மேங்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் கேக்குறீங்க. அவர் உங்க கையில 25 மாம்பழம் கொடுக்குறாரு. அப்போ நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு மாம்பழத்தோட விலை எவ்வளவு அப்படிங்கறது நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? என்கிட்ட நான் வந்து எவ்வளவு காசு கொடுத்தேன், அந்த அமௌண்ட்டை டிவைடட் பை என்கிட்ட எத்தனை மேங்கோ கிடைச்சது அப்படி நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா 100 டிவைடட் பை 25 போடும்போது 4. அப்போ ஒரு மேங்கோவோட விலை 4ங்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதுதான் நீங்க யூஸ் பண்ணிருக்கிறேன். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? அப்போ ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஈச் மேங்கோங்கிறது டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். அந்த மேங்கோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு மண்டியா தனித்தனியா கால்குலேட் பண்ணி மொத்தம் 114 மேங்கோ அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க. The average of a 3-digit number 335, 2x5, x35, 63x and 406 is 4411. Then find the average of x minus 1, x minus 3, x plus 3 and x plus 5. அதாவது என்னன்னா the average of 3-digit numbers சொல்லிட்டு ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் தான் எவ்வளவுனா 411. ஓகேவா? 5 நம்பரோட ஆவரேஜ் தான் 411. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப்
எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் பிளஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் பிளஸ் ஃபைவ். இந்த எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க புதுசா ஒரு 4 நம்பர் ஃபார்ம் ஆகும். இந்த 4 நம்பருக்குமான ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணும். பாருங்களேன், இப்போ அவங்க 3 டிஜிட் நம்பர் எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. ஒரு 5 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 நம்பர் என்னலாம்னு சொல்லிட்டு எழுது. 335, 2x5, அடுத்த x35, 63x, நெக்ஸ்ட் 406. ஓகே, இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோனா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 411 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நமக்கு மொத்தம் 5 நம்பர் இருக்கு. 5 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன் எனக்கு என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் அப்சர்வேஷன்னா ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை மல்டிப்ளை பண்ணா எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்குமா? இது மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? ஒரு 400ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2000, 2055. டோட்டல் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 2055. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த 5 நம்பருக்குமான டோட்டல் எவ்வளவுதான்? 2050. அப்ப இந்த 5ஐயும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 2055 வரணும். இது 5ஐயும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரணும்? 2055 வரணும். இதை வச்சுதான் இங்க வந்து நான் 1 2 ஒரு 3 நம்பர்ல எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் நம்பர்ல மிடில் டிஜிட் எனக்கு கொடுக்கல. அப்படின்னா செகண்ட் நம்பர்ல இந்த மிடில் டிஜிட் கொடுக்கல. அதை என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நம்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் எக்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 4வது நம்பர்ல லாஸ்ட் டிஜிட்டே என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ன்னு மெயின் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து நானா தான் அசியூம் பண்ண போறேன். எப்படி அசியூம் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு என்ன நம்பர் வந்திருந்தா இந்த டோட்டல் கரெக்டா பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ நம்ம வழக்கமா எப்படி ஆட் பண்ணுவோம்? 5 + 5 10, 10 + 5 15, 15 + 6 21. ஆனா இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கணும். அப்ப 21 முடியுது. அப்போ 21 முடியுது. அப்ப எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ போட்டா இந்த இடத்துல 5 வரும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான். எக்ஸுக்கு நான் என்னதான் போட்டாகணும்? 4 போட்டாகணும். இந்த இடத்துல நான் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு நான் போட்டாதான் எனக்கு இதை ஃபுல்லா லாஸ்ட் டிஜிட்டை ஃபுல்லா ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 கிடைக்கும். பாருங்க, 5 10 15 15 பிளஸ் ஒருவேளை இதுல 4 இருந்ததுன்னா 15 + 4 எனக்கு என்ன வரும்? 19. 19 + 6 எனக்கு என்ன வரும்? 25க்கு 5 போட்டாச்சு. அப்ப பேலன்ஸ் கேரி எவ்வளவு இருக்கும்? 2. அதை மேல போட்டுலாமா? கேரி 2 நம்ம மேல போட்டுடலாம். இப்ப ஆட் பண்ணுங்க. இப்ப எக்ஸுக்கு எவ்வளவுதான்? 4 தான். அப்ப இந்த இடத்துல 4 வச்சு நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 3 + 2 5, 5 + 4னா நமக்கு 9 கிடைக்கும். 9 + 3 12, 12 + 3 15. 15க்கு 5 இருக்கா? கரெக்டா இருக்கு. அடுத்த பேலன்ஸ் கேரி எவ்வளோ? 1. ஆட் பண்ணுங்க. 3 4 6, எக்ஸுக்கு 4, அப்ப 6 + 4 நமக்கு 10 வரும். 10, 6 + 4 ஒரு 10, 10 + 10 20. அப்ப கரெக்டா வருது. அப்ப எக்ஸுக்கு நான் 4 எடுக்கும் போது இது கரெக்டா பேலன்ஸ் ஆகுது. அப்ப எக்ஸோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 4ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஆவரேஜ் கேட்கறாங்க. எதுக்குலாம்? எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 4 - 1 3. அடுத்த எக்ஸ் மைனஸ் 3னா 4 - 3 1. அடுத்த எக்ஸ் பிளஸ் 3னா 4 + 3 7. எக்ஸ் பிளஸ் 5னா 4 + 5 9. இது நாலுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம். இதனால ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா 9 + 1 10, 7 + 3 10. அப்ப 20 வருது. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 4. ஸோ 20/4. ஆன்சர் இஸ் 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். இது மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தெளிவா பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஜிட் மிஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சு அந்த டோட்டல் வர மாதிரி இங்க இந்த இடத்துல உங்களுக்கு 5 கீழே 5 வரணும்னா இங்க எக்ஸுக்கு ஒரே ஆப்ஷன் தான். 4 தவிர வர எந்த நம்பர் நீங்க போட்டாலும் உங்களுக்கு 5 கிடைக்காது. ஓகேவா? சரி, அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல பாருங்க. In an examination, the average score of a student was 67.6. If he would got 27 more mark in mathematics, 10 more marks in computer science, 18 more marks in history, and retained the same marks in all other subjects, then his average score would have been 72.6. How many paper were there in the examination? அப்போ இதுல என்னன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுல எத்தனை பேப்பர் இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அவங்க கொடுக்கல. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா பேப்பருக்கும் சேர்த்து வாங்கின ஆவரேஜ் மார்க் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 67.6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. 67.6ங்கிறது அதுல எத்தனை பேப்பர் எழுதினாரோ அந்த எல்லா பேப்பருக்கும் சேர்த்து அவர் எடுத்த ஆவரேஜ் ஸ்கோர். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இஃப் he would have got 27 more marks in mathematics. அதுல மேக்ஸும் ஒரு பேப்பர். அந்த மேக்ஸ் பேப்பர்ல ஒருவேளை ஒரு 27 மார்க் அதிகமா வாங்கி, அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 10 மார்க் ஜாஸ்தியா வாங்கி, ஹிஸ்டரியில ஒரு 18 மார்க் ஜாஸ்தியா வாங்கி, ஒரு 3 பேப்பர்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு.
மிச்சம் இருக்கிற எல்லா பேப்பர்லயும் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதே மார்க் தான் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்னா 72.6 மாறுமா. ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது, 67.6 இருந்தது. இப்ப எப்படி மாறி இருக்கு ஆவரேஜ், 72.6 மாறி இருக்கு. இது எதனால மாறுச்சுன்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ல மார்க் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல கேட்கிற கொஸ்டின் வந்து அவரு எத்தனை பேப்பர் எழுதியிருப்பாரு, அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நான் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. இதை டீவியேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறேன். நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் தானே. இப்போ நியூ ஆவரேஜ் நான் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நியூ ஆவரேஜ் எனக்கு தெரியும். எவ்வளவு நியூ ஆவரேஜ், 72.6. அது எப்படி கொண்டு வரேன்னா என்னோட ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ, 67.6. இதுதான் என்னோட ஓல்டு ஆவரேஜ் இல்லையா. 67.6 தான் எனக்கு ஓல்டு ஆவரேஜ். இப்போ இந்த ஓல்டு ஆவரேஜ்ல இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ல மட்டும் மார்க் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் டீவியேஷன். அப்படிதானே. இப்போ நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், அவர் எத்தனை பேப்பர் எழுதினாருன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த எல்லா பேப்பருக்குமான ஆவரேஜ் ஸ்கோர் தான் 67.6னா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 67.6 எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்க, அவர் எழுதின எல்லா பேப்பரோட மார்க்கையும் எடுத்து டோட்டல் பண்ணி அது மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 67.6 கிடைச்சிருக்கும். அப்ப இந்த 67.6 உங்களுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்குது அப்படின்னா அவர் எல்லா பேப்பர்லயுமே 67.6 67.6 67.6 வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். ஸ்டார்டிங் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பாருங்க. அதாவது அவரு எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுத்த மார்க்கை ஃபுல்லா ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட்னு போட்டோம்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்னோட ஆவரேஜ் 67.6. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ அவர் எல்லா பேப்பர்லயும் 67.6 வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த 67.6 எடுத்து இப்ப நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த டீவியேஷன் கிடைக்கும். ஆனா இப்ப பாருங்க எனக்கு 3 சப்ஜெக்ட்ல மட்டும் மார்க் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு, மேக்ஸ்ல ஒரு 27 ஜாஸ்தி ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 10 ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹிஸ்டரியில ஒரு 18 ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த ஜாஸ்தியான மூணுமே என்னதான், டீவியேஷன் தான். அப்ப இந்த இடத்துல எனக்கு டோட்டல் டீவியேஷன் நான் எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா பாருங்க, ஒரு 3 சப்ஜெக்ட்ல மட்டும் டீவியேஷன் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல 27, அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 10, அடுத்த ஹிஸ்டரியில ஒரு 18. அப்ப இதுதான் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய டோட்டல் டீவியேஷன். அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ஆவரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கூட டீவியேஷன், இந்த இடத்துல எல்லாமே இன்க்ரீஸ்ங்கிறதுனால பிளஸ் தான். அப்போ டோட்டல் டீவியேஷன் போட்டுட்டு டிவைடட் பை என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால டிவைட் பண்ணி ஆவரேஜ் டீவியேஷன் போடுவோமா. இந்த இடத்துல எனக்கு இந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஈக்குவல் டு எனக்கு புது ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ புது ஆவரேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 72.6. இவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி எழுதியிருக்குன்னு புரியுதா. இது ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் இங்க டீவியேஷன், அதாவது டீவியேஷனோட ஆவரேஜ், ஆவரேஜ் டீவியேஷன் இங்க எழுதணும். ஈக்குவல் டு நமக்கு இங்க நியூ ஆவரேஜ் கிடைக்கும். புரியுதுல்ல. அப்ப 27, 10, 18 3 பேப்பர்ல மட்டும் மார்க், ஒருவேளை ஒரு பேப்பர்ல மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா. இப்ப 4வது ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல வந்து ஒரு 45 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு -45 போட்டுக்கணும். டிவைடட் பை எத்தனை பேப்பர், மொத்தம் எத்தனை பேப்பர் எனக்கு தெரியாது, டிவைடட் பை n. இந்த இடத்துல டிவைடட் பை 3, இங்க 3 பேப்பர் தானே இருக்கு, இங்க டிவைடட் பை 3 போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சரியா. எப்பவுமே நான் நீங்க வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இங்க நான் வந்து டோட்டல் டீவியேஷன் கண்டுபிடிச்சு எதால தான் டிவைட் பண்ணுவேன், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால தான் டிவைட் பண்ணுவேன். புரியுதா. அதனால இந்த இடத்துல டிவைட் பை 3 போட்டுறக்கூடாது. நமக்கு ஓவராலா ஆவரேஜ் தான் கால்குலேட் பண்ண போறோம். அதனால இங்க மொத்தமா எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் இந்த இடத்துல நீங்க டிவைட் பண்ணணும். அப்போ ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் நமக்கு எவ்வளவு டீவியேஷன் ஆயிருக்கு, அந்த டீவியேஷனை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்லாம் போகும்போது நமக்கு ஆவரேஜ் டீவியேஷன் கிடைக்கும். அப்போ ஓல்டு வேல்யூ பிளஸ் ஆவரேஜ் டீவியேஷன் போட்டா எனக்கு நியூ ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, மேல நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 67.6 ரைட்ல போயிடும். இங்க நமக்கு 27, 37, அப்போ 45, 55 கிடைக்குது. ஸோ 55 டிவைடட் பை n. இங்க நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வரும், 67, 72னா ஒரு 5 கிடைக்கும். இந்த 5 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா இங்க 11 டைம்ஸ், இங்க 1 டைம்ஸ், n அங்க போயிடுச்சுன்னா ஸோ n ஈக்குவல் டு 11. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓவராலா இங்க 11 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓவராலா 11 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா இந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும். இது மாதிரி நமக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு சில வேல்யூஸ் மட்டும் மாறும்போது இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். வழக்கமா நமக்கு எப்பவுமே நியூ ஆவரேஜ் கேட்பாங்க. இந்த இடத்துல அவங்க எத்தனை பேப்பர் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா இதே மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும்.
சரி, அடுத்தது போலாமா? இதுல பாருங்க, the average of two numbers is 46 together with the third number, the combined average of three numbers changes to 43. What is the third number? சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். சரியா? என்னன்னா நமக்கு இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியா பிரியும். என்ன கேட்டகரி நான் சொல்றேன் பாருங்க. ஒன்னு இன்க்ளூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்னொன்னு எக்ஸ்க்ளூஷன், இன்னொன்னு ரீப்ளேஸ்மெண்ட். சரியா? இந்த 3 கேட்டகரி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இன்க்ளூஷன் கேட்டகரி இதுல உள்ளது. சரி, இது 3க்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? the average of two numbers is 46. Together with the third number, the combined average of three numbers changes to 43. அதாவது என்னன்னா ஒரு 2 நம்பர் இருக்கு, 2 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 46. ஓகேவா? 2 நம்பர் தான் இருந்திருக்கு, 2 நம்பரோட ஆவரேஜ் 46ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றாங்க? டுகெதர் வித் தேர்ட் நம்பர், இது கூட ஒரு மூணாவதா ஒரு நம்பரை சேர்க்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இன்க்ளூஷன். அப்ப ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் கூட இன்னும் ஒருத்தரையோ அல்லது ஒரு குரூப்பையோ கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சேர்க்கக்கூடியது ஒரு ஆளா இருக்கலாம் அல்லது ஒரு குரூப்பா கூட இருக்கலாம். சரியா? அப்போ ஆல்ரெடி ஒரு குரூப் பிக்சடா இருக்கும், அந்த குரூப்புக்குன்னு ஒரு ஆவரேஜ் இருக்கும். இந்த குரூப்பு கூட இன்னொரு குரூப்பையோ அல்லது இன்னொரு ஒரு பர்சனையோ சேர்க்கும் போது, இன்க்ளூட் பண்ணும்போது அந்த குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அந்த அப்சர்வேஷன்ங்கிறது மாறிடும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும்? ஆவரேஜும் மாறிடும். இப்ப அங்க எதான் சொல்றாங்க பாருங்க, டுகெதர் வித் தேர்ட் நம்பர். அப்ப ஆல்ரெடி 2 நம்பருக்கு ஆவரேஜ் 46ன்னு இருக்கு, இது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு நம்பர், ஒரு மூணாவது ஒரு நம்பரை நான் சேர்க்கும் போது அப்ப அந்த 3 நம்பருக்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது ஆவரேஜ் எப்படி மாறிடுதான்? 43ன்னு மாறிடுதான். அப்பனா அந்த வாட் இஸ் த தேர்ட் நம்பர், அந்த மூணாவதா நான் கொண்டு வந்து சேர்த்தல, அந்த இன்க்ளூட் பண்ணல, அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. தெளிவா புரியுதா? அப்ப இதுக்கு பேர் என்னது? இன்க்ளூஷன். அப்ப எக்ஸ்க்ளூஷன்னா என்னவா இருக்கும்? எக்ஸ்க்ளூஷனா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்குன்னு ஒரு ஆவரேஜ் இருக்கும், அந்த குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தரையோ அல்லது ஒரு சின்ன குரூப்பையோ வெளியே எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற குரூப்புக்கு வந்து ஆவரேஜ் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தரையோ ஒரு குரூப்பையோ வெளியே தூக்குனோம்னா அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்க்ளூஷன். அப்ப ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரையோ அல்லது ஒரு குரூப்பையோ வெளியே எடுத்துட்டு அதே அளவுள்ள இன்னொரு குரூப்பையோ இல்ல இன்னொருத்தரையோ திரும்ப உள்ள கொண்டு வரணும். வெளியே எடுக்கிறத பேலன்ஸ் பண்றதுக்கு உள்ள ஒருத்தங்களை கொண்டு வரும். அப்படி பண்ணனா அதுக்கு பேர் என்னது? ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு சேர்க்கிறது. இன்க்ளூஷன்னா ஒன்லி சேர்க்கிறது மட்டும், எக்ஸ்க்ளூஷன்னா எடுக்கிறது மட்டும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி எதுல வரப்போகுது? இன்க்ளூஷன்ல வரப்போகுது. சரி, இல்ல பாருங்க, எனக்கு 2 நம்பர் இருக்கு. இப்ப நான் எப்படி எழுதுறேன்? அதே போலவே எழுதுறேன் பாருங்க. சோ டேட்டா ஆவரேஜா இனிஷியலா எனக்கு எத்தனை நம்பர் இருந்தது? 2 நம்பர்ஸ் இருந்தது. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2 இருந்தது, அதோட ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? 46 இருந்தது. இப்போ புதுசா ஒரு நம்பரை நான் உள்ள கொண்டு வரேன். புதுசா ஒரே ஒரு நம்பர் தான் உள்ள கொண்டு வரேன். அப்ப புதுசா வரக்கூடிய நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு? 1. அப்ப இந்த இடத்துல 1. ஒருவேளை நான் புதுசா ஒரு 2 நம்பரை கொண்டு வரேன்னா இந்த இடத்துல 2 போட்டுக்கணும். சரியா? இந்த இடத்துல புதுசா ஒரு நம்பர் தான் கொண்டு வரேன், அந்த ஒரு நம்பரு. இந்த புதுசா வந்த ஒரு நம்பரோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ். சரி, அந்த புதுசா வந்த ஒரு நம்பரோட ஆவரேஜ் இல்லைன்னா அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ இது மொத்தமா சேர்த்து, இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பருக்குமான ஆவரேஜ் எனக்கு என்ன இருக்கும்? 3 நம்பருக்கு சேர்த்து ஆவரேஜ் என்னன்னு மாறிடுதான்? 43ன்னு மாறிடுதான். கிளியரா? இப்போ இந்த 43ங்கிறது என்னது? இந்த 46ங்கிறது இந்த 2 நம்பருக்கு மட்டும் ஆவரேஜ், இந்த எக்ஸ்ங்கிறது இந்த ஒரு நம்பருக்கான ஆவரேஜ், இந்த 43ங்கிறது மொத்தமா 3 நம்பருக்கு சேர்த்து ஆவரேஜ். கிளியரா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன். டீவியேஷன் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போறோம். எப்படி டீவியேஷன் பார்க்கணும் அப்படின்னா 43 தானே எனக்கு ஓவரால் ஆவரேஜ் வந்து என்னது? 43. அப்ப நான் பாருங்க, இங்க 43 வச்சு இங்க நான் டீவியேஷன் பார்த்தேன்னா எனக்கு எவ்வளவு வரும்? 43 வச்சு டீவியேஷன் பார்க்கும்போது எனக்கு +3 வருது. 43 வச்சு அப்ப எனக்கு ஓவராலா இந்த 2 குரூப்புக்கும், இந்த 2 செட்டுக்கும் சேர்த்து எனக்கு ஆவரேஜ் 43 வருதுன்னா அப்போ 43 வச்சு டீவியேஷன் எடுக்கும்போது எனக்கு டோட்டல் டீவியேஷன் கண்டிப்பா 0 வரணும். புரியுதா? டோட்டல் டீவியேஷன் 0 வரணும். அப்ப இங்க வந்து 0 வர மாதிரி இந்த எக்ஸை நான் செட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எனக்கு டீவியேஷன் எவ்வளவு வருது? +3 வருது. இந்த +3 டீவியேஷன்ங்கிறது ஆவரேஜ்க்கான டீவியேஷன் தான். எத்தனை பேரோட ஆவரேஜ்? 2 பேரோட ஆவரேஜ். அப்ப டோட்டல் டீவியேஷன் எனக்கு என்ன வரும்? 2 × +3 +6. 2 × +3 +6 வருது. அப்போ இந்த இடத்துல இந்த 43 ஃபர்ஸ்ட் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டீவியேஷன் பாசிட்டிவா இருக்கு. எவ்வளோ?
ஒரு 6 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப அந்த 6 எக்ஸ்ட்ராவை இங்க நான் கழிச்சு விட்டாதான் எனக்கு நெட் டிவியேஷன் 0ன்னு மாறும். எனக்கு ஆவரேஜ் வந்து 43 மெயின்டைன் ஆகணும்னா இங்க நான் ரெண்டு குரூப்போடையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நெட் டிவியேஷன் 0 ஆகணும். இப்போ நெட் டிவியேஷன் 0 ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல எனக்கு டோட்டல் டிவியேஷன் வந்து +6 கிடைக்குது. இந்த +3 × 2 எவ்வளவு கிடைக்குது? +6 கிடைக்குது. அப்ப அந்த 6 நான் இங்க மைனஸ் பண்ணி விடணும். அப்ப இந்த இடத்துல நான் டிவியேஷன் பார்க்கும்போது இந்த எக்ஸ் என்னவா இருந்தா எனக்கு கரெக்டா டிவியேஷன் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா பாருங்க, என்னோட ஒரிஜினல் ஆவரேஜ் எவ்வளோ? ஓவரால் ஆவரேஜ் 43 - 6. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 37. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? 37 ஆப்ஷன் சி. புரியுதா? அப்ப எக்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இங்க பாக்குறேன், இங்க எனக்கு மொத்தமா 2 + 3 +3ங்கிறது ஆவரேஜா டிவியேஷன். அப்போ மொத்த டிவியேஷன் எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஓவரால் டிவியேஷன் வந்து எனக்கு +6 வந்துடும். ஓவரால் டிவியேஷன் எவ்வளோ? +6. அப்ப இந்த இடத்துல பிளஸ் வருதுன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க நான் மைனஸ் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் இங்க ஆவரேஜ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதி -6 போட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு -6 வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல +6 போட்டிருப்பேன். தெளிவா புரியுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? ஸோ சிம்பிளான ஈஸியான கான்செப்ட் தான். இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து இன்னொரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. ஒரு டைரக்டா ஒரே லைன்ல போடக்கூடிய ஷார்ட் ட்ரிக். அது என்னங்கிறதை நான் சொல்றேன். அந்த ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கணும். அதாவது நியூ ஆவரேஜ் equal to old average plus or minus increase or decrease into final member. சரியா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா இந்த ஒரே ஸ்டெப்ல நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? இதை நான் எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்றேன்னு பாருங்களேன். நியூ ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? புதுசா வந்தவங்களோட ஆவரேஜ். அங்க 1% இருக்கிறதுனால ஒரு பர்சனோட ஆவரேஜ்னு எடுத்தா அந்த ஒரு பர்சனோட இதா தான் இருக்கும். அந்த ஒரு ஒரு புதுசா வந்த ஒரு வேல்யூவோட இது எவ்வளோ புதுசா வந்துச்சுல அந்த ஒரு நம்பர் அதோட வேல்யூ என்னன்னு தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் நியூ ஆவரேஜ். அப்போ புதுசா வந்தவங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ் அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? ஓல்டு ஆவரேஜ் இங்க எவ்வளோ இருக்கு? 46 இருக்கு. சரியா? அப்போ 46 இங்க பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு போடுறோம்ல, இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? ஆல்ரெடி 46 இருந்தது, இப்போ என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல. இப்போ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ குறைஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? மைனஸ் போட்டுக்கோங்க. குறைஞ்சதுன்னா எவ்வளவு பண்ணுங்க? மைனஸ் போட்டுக்கோங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி 46 இருந்தது, இப்போ 43 இருக்கா? அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னா எவ்வளவு வேல்யூ குறைஞ்சது இல்ல எவ்வளவு வேல்யூ கூடுச்சு? இங்க குறைஞ்சிருக்குங்கிறதுனால மைனஸ், எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 குறைஞ்சிருக்கு. ஸோ 3. இப்போ ஃபைனல் மெம்பர். ஃபைனல் மெம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல எதை மீன் பண்ணும் அப்படின்னா எனக்கு இனிஷியலா 2 பேர் இருந்தாங்க. இப்போ புதுசா ஒருத்தர் வந்த பிறகு புதுசா ஒரு வேல்யூ வந்திருக்கா? அப்ப ஆக மொத்தம் ஃபைனலா இப்ப எனக்கு இங்க எவ்வளவு டேட்டா இருக்கு? எத்தனை வேல்யூ இருக்கு? 3 வேல்யூ இருக்கு. அந்த 3 இங்க இன்டூ 3. இப்போ எவ்வளவு கிடைக்குது பாருங்க இந்த இடத்துல 46 - 9. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 37 வந்துருச்சு. புரியுதா? இப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து 37 கிடைக்குது. இல்ல நான் சொன்ன மாதிரி டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்குது. இது நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அல்லது டீவியேஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா டீவியேஷன் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். எனக்கு ஓவராலா இந்த 2 இந்த 1 இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஆவரேஜ் 43. அப்ப இந்த 43 வச்சு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு டீவியேஷன் பார்க்கும்போது எனக்கு +6 வருது. அப்ப இங்க +6னா இங்க என்ன பண்ணணும்? டீவியேஷன் 0 நெட் டீவியேஷன் 0 ஆகணும்னா இதே 43 நீங்க எழுதி அப்படியே -6 போட்டுக்க வேண்டியதான். இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நான் டீவியேஷன் யூஸ் பண்ணி பண்றேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்றேன். உங்களுக்கு அப்ப இன்னும் கூட தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இன்க்ளூஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. The average weight of 49 student is 53. சரியா? இங்க எப்படி எழுதிக்கிறேன்? டேட்டா இது ஆவரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்? 49 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 53 இருக்கு. when a new student is admitted to the class அப்போ புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வராப்ல அப்ப என்ன ஆகுது? the average decreases by 500 grams. அப்ப ஆல்ரெடி ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? 53 இருந்ததா? இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 கிலோ குறைய போகுது. இப்ப பாருங்க, அப்ப புதுசா வந்தவரோட வெயிட் என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். போன கொஸ்டினே மாதிரி தான். புதுசா வந்தவரோட வெயிட் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப எக்ஸ்னு வச்சதுனால இப்போ எனக்கு ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ் 53 இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு 0.5. இது கேஜில எல்லாம் இருக்கு. அப்போ 500 கிராம்ஸ்னா 0.5 கேஜி. அப்போ ஒரு 0.5 குறைஞ்சிருச்சுன்னா இப்ப எவ்வளவு இருக்கும்? 52.5 தான் இப்ப இருக்கக்கூடிய ஆவரேஜ். இப்ப நான் இதை டீவியேஷன் மெத்தட்ல பண்றேன். பாருங்க,
டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த 52.5 எடுத்து இங்க கொண்டு போயிட்டு நீங்க டீவியேஷன் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப டீவியேஷன் செக் பண்ணா எவ்வளவு இருக்கு? பிளஸ் 0.5 இருக்கு. எவ்வளவு இருக்கு? பிளஸ் 0.5 இருக்கு. அப்ப இந்த பிளஸ் 0.5ங்கிறது எத்தனை பேருக்கு? 49 பேருக்கான ஆவரேஜ் டீவியேஷன் தான் பிளஸ் 0.5. அப்ப 49 பேருக்கான டோட்டல் டீவியேஷன் எவ்வளவு வரும்? 49 இன்டூ பிளஸ் 0.5னா 49 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணும். 49 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 24.5 கிடைக்கும். சரியா? அப்ப எனக்கு டோட்டல் டீவியேஷன் எவ்வளவு வந்திருக்கு? 24.5 பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா இருக்கு. அப்போ 52.5ங்கிற ஃபைனல் ஆவரேஜ் எடுத்து இந்த குரூப்போட நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மொத்த டீவியேஷன் பாசிட்டிவா இருக்கு 24.5. அப்போ புதுசா வந்த அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 52.5 இருக்கு இல்லையா? எக்ஸ் எப்படி இருப்பாங்க? 52.5 இது பாசிட்டிவா இருக்குல்ல, அப்ப நெட் டீவியேஷன் 0 ஆகணும்னா அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும்? இந்த 24.5 மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அப்ப 52.5ல இருந்து 24.5 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 28. ஸோ அதுதான் ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 28 kg. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 28 kg. இவ்வளவுதாங்க கொஸ்டின் இன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தேவையே இல்லை. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்றேங்கிறத 1க்கு 2 முறை தெளிவா கேளுங்க. என்ன நடக்குதுங்கிறது அப்பதான் புரியும். அப்பதான் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் தப்பு இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ இது எழுதியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? புதுசா வந்தவரோட நியூ வேல்யூ. ஓகேவா? ஃபார்முலா இந்த இருக்கா? நியூ ஆவரேஜ். நியூ ஆவரேஜ்னா புதுசா வந்த குரூப்போட, இந்த இடத்துல ஆவரேஜ்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல புதுசா ஒருத்தர் வராங்க. சில கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா புதுசா ஒரு 4 பேரை கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப புதுசா வந்த 4 பேரோட ஆவரேஜ் எனக்கு தெரியாது. அதை நான் என்னன்னு பண்ணுவேன்? எக்ஸ்ன்னு எடுப்பேன். புரியுதா? அப்போ புதுசா ஒருத்தர் வந்தாலும் சரி, ஒரு குரூப் வந்தாலும் சரி, அவங்களோட ஆவரேஜ் தான் நான் இந்த இடத்துல நியூ ஆவரேஜ்னு போட்டிருக்கேன். அப்போ ஒருத்தர் வந்தாருன்னா ஆவரேஜ்ங்கிறது அவரோட வெயிட் தான். ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா ஆவரேஜ்ங்கிறது அந்த 5 பேரோட ஆவரேஜ் வெயிட்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? அப்ப நியூ ஆவரேஜ்னா புதுசா வந்தவரோட அந்த ஆவரேஜ் எக்ஸ். சரியா? எக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன எழுதணும்? ஃபார்முலா படி ஓல்டு ஆவரேஜ். ஓல்டு ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? ஆல்ரெடி 53 இருந்தது. அடுத்த பழைய ஆவரேஜ்ல இருந்து புது ஆவரேஜ், இப்போ நியூ ஆவரேஜ் வந்து என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? மைனஸ். எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்டூ என்ன பண்ணும்? நம்ம ஃபைனல் வேல்யூ. மொத்தமா இனிஷியலா 49 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஃபைனலா அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், ஃபைனல் மெம்பர்ஸ் எவ்வளோ? 49 + 1 50 பேர் இருக்கிறாங்க. இன்டூ 50. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, 53 மைனஸ் 50 இன்டூ 0.5னா 25. அப்போ 53ல 25 போச்சுதுன்னா எவ்வளோ? 28. ஸோ சேம் ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் கிடைக்குது, 28. நீங்க இந்த மெத்தடை பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். சரி, அதனால இதுலயே ஸ்டிக் ஆகிக்க கூடாது. டீவியேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பழகணும். அப்படி பழகினாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு அர்த்தம். இதையும் சால்வ் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் இதையும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டும் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அதுதான் ப்ராப்பரா நீங்க படிக்கிற நல்ல மெத்தட். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of 20% is 60 kg. A new person joins the group. The average weight of 21% becomes 59 kg. What will be the weight of new person? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. சரியா? அதனால இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். நான் டீவியேஷன்ல பண்றேன். டேட்டா ஆவரேஜ் என்ன? ஃபாஸ்டா பண்றேன் பாருங்க. 20%க்கு 60 இருக்கு. புதுசா ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்றாரு. அவருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போ மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 59 இருக்கு. சரி, ஓகே. அப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? டீவியேஷன் செக் பண்ணுவேனா? ஸோ டீவியேஷன் செக் பண்ணும்போது பாருங்க, டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? இங்க 59 60னா எனக்கு எவ்வளவு வருது? +1 டீவியேஷன் வருது. அப்ப 20 பேருக்கு +1னா ஓவராலா டீவியேஷன் எவ்வளவு வரும்? +20 டீவியேஷன் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க +20னா மைனஸ் பண்ணிக்கணும். எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்? ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ? 59 minus 20. So answer is 39 kg. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 39 kg கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஃபார்முலா என்ன வருது? நியூ ஆவரேஜ், அதாவது புதுசா வந்தவங்க, இந்த எக்ஸ் புதுசா வந்த குரூப்போட வேல்யூ, அந்த எக்ஸ், அந்த ஆவரேஜ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? 60 டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ மைனஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்டூ மொத்த குரூப்போட வேல்யூ எவ்வளோ? 21. ஸோ 60ல இருந்து 1 இன்டூ 21 மைனஸ் பண்ணா ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிடும்? 39
kg. Simple. Next. பாருங்க, ராம் ஹேஸ் an average score of 65 runs in 19 innings in cricket match. ராம் வந்து 19 இன்னிங்ஸ் விளையாடி 65 அவரோட ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 65 வச்சிருக்கிறாரு. அப்போ ஆவரேஜ் இந்த இடத்துல டேட்டா. இப்போ 19 இன்னிங்ஸுக்கு 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ரன்ஸ் ஆர் டு பி ஸ்கோர்ட் பை ஹிம் இன் த 20th மேட்ச் டு ரைஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் 67. அதாவது அடுத்த இன்னும் ஒரு மேட்ச், நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல அவரு எவ்வளவு ஸ்கோர் அடிக்கிறாருன்னு தெரியல. அடிச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருந்தா அவருக்கு மொத்தமா 20 மேட்சுக்கு சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது 67 கிடைச்சிடும். இப்படிதான் எழுதணும் நம்ம. 19 மேட்சுக்கு ஆவரேஜ் இருக்கு, அடுத்த ஒரு மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, அது வந்து இது கூட சேருது, அப்ப 20 மேட்ச் ஆயிடுது. இப்ப 20 மேட்சுக்கு சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, 67 இருக்கு. செக் பண்ணுவோமா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? இப்ப டீவியேஷன் பாருங்க, 67 65 டீவியேஷன் எவ்வளவு வரும், -2 வரும். அப்போ 19 மேட்சுக்கு -2னா ஓவராலா எவ்வளோ, -38 தான் டோட்டல் டீவியேஷன். அப்ப இங்க டீவியேஷன் நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஆவரேஜ் எவ்வளோ 67, அங்க -38, அப்ப இந்த இடத்துல +38 போட்டுக்கலாம். 60 30 90, அப்போ 115 115 ரன் எடுத்திருப்பாரு அவரு. சரியா, 115 ரன் எடுத்திருப்பாரு. அப்போ இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட் ட்ரிக்ல போட போறோம். ஃபார்முலா படி ஷார்ட் ட்ரிக்ல போட்டா புதுசா வந்தவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு எவ்வளோ 65. இங்க என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால பிளஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 இன்டூ ஃபைனலா எத்தனை இன்னிங்ஸ், 19 + 1 20 இன்னிங்ஸ். அவ்வளவுதான். ஸோ 65 + ஒரு 40 எவ்வளோ வந்துருது, 115 கிடைச்சிருது. அவ்வளவுதாங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின். The average of the ages of a group of 65 men is 30 is வந்து இது வந்து is in கிடையாது, இது printing mistake. இது வந்து is. The average of the ages of a group of 65 men is 32 years. If 5 men join the group, the average age of the 70 men is 34 years. The average age of the average age of those 5 men joined later. சரி, இது என்னன்னா அதேதான், இது சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா, அடுத்தது ஆவரேஜ். முதல்ல என்னது, the average of the ages of the group of 65 men is 32 years. ஒரு 65 பேர் இருக்கிறாங்க. இந்த 65 பேருக்கு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தா 32 வருதான். if 5 men join the group, இப்போ இவங்க கூட புதுசா எத்தனை பேர் ஜாயின் ஆகுறாங்க, ஒரு 5 பேர் ஜாயின் ஆகுறாங்க. ஓகேவா? the average age of the group of 70 men is 34. இப்போ 65 பேர் இருந்தாங்க, 5 பேர் சேர்ந்துட்டாங்களா, இப்போ 5 பேர் சேர்ந்த உடனே இப்போ அந்த 70 பேருக்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவு இருக்குன்னா 34 இருக்கான். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, the average age of the ages of those 5 men join later. இப்போ புதுசா 5 பேர் சேர்ந்தாங்களா, அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, எக்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சதா? இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். அப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஃபுல்லா ஒரு எக்ஸ்ட்ரா சேர்ந்தது ஒன்னு தான் இருந்தது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்ந்திருக்கு, 5 சேர்ந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு குரூப் உள்ள வந்து சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த புதுசா வந்து சேர்ந்த குரூப்போட ஆவரேஜ் தான் நம்ம என்னது, எக்ஸ். அதான் அவங்க என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, the average of the ages of those 5 men joined later. அந்த புதுசா வந்து சேர்ந்த 5 பேரோட ஆவரேஜ் என்ன, அதுதான் இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் மெத்தட் தான், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஈஸியா பண்ணலாம் பாருங்க. அதேதான் 34 வச்சு இங்க டீவியேஷன் எடுப்பனா, 34 வச்சு டீவியேஷன் பார்த்தா எனக்கு டீவியேஷன் எவ்வளவு வருது, -2 வருது. டீவியேஷன் எவ்வளவு வருது, -2 வருது. ஓகே, சோ -2. அப்ப 65 பேருக்கு -2னா 65 × -2 எவ்வளவு, -130. டோட்டல் டீவியேஷன் எவ்வளவு, 130. அப்ப எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேல்யூ எவ்வளவு, ஆவரேஜ், நியூ ஆவரேஜ் 34. அப்ப இங்க -130னா இங்க என்ன பண்ணிக்கணும், +130 அப்படியே போட்டு ஆன்சர் போட்டுடலாமா? ஆப்ஷனே இல்லையே, ஏன் ஆன்சர் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் இங்க தெளிவா பார்க்கணும். என்னன்னா, இங்க நான் 130 சேர்த்தனா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எல்லாம் பாருங்க, இங்க நான் ஆட் பண்ணிப்பேன், 38 ஆட் பண்ணிருப்பேன். இது எத்தனை பேருக்கு, ஒருத்தரோட வேல்யூ. இங்க வந்து 20 மைனஸ் பண்ணிருக்கேன், இது எத்தனை பேருக்கு, ஒருத்தரோட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல என்ன மீனிங்னா, இங்க +20, அப்ப இங்க -20 போடுறேன்னா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ங்கிறது இந்த 1%க்கான ஆவரேஜ் தான். அப்ப இந்த 20 நான் 1ஆல டிவைட் பண்ணணும். இங்க ஒருத்தருங்கிறதுனால டிவைட் பண்ணி காட்டல. சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, -24.5, இங்க ஒருத்தர் தான், அதனால ஒருத்தர்னால இங்க டிவைட் பண்ணி காட்டல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒருத்தர் கிடையாது, இது எத்தனை பேருக்கு, 5 பேருக்கு நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்றோம். அப்ப புரியுதா? அப்ப இந்த 130க்கு நீங்க என்ன பண்ணணும், டிவைடட் பை 5 போடணும். புரியுதா? இப்ப இதுக்கு முன்னாடிலாம் நான் ஏன் போடல அப்படின்னா, புதுசா வந்து சேர்ந்த குரூப் வந்து ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அந்த 1ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு அதே வேல்யூ தான் இருக்கும், அதனால நான் அதை போடல.
அப்போ புதுசா ஒரு குரூப்பா வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு அந்த டீவியேஷனுக்கு அந்த ஆவரேஜ் பார்க்க மறந்துடக்கூடாது. டீவியேஷனுக்கு ஆவரேஜ் பார்க்க மறந்துடக்கூடாது. இது 5 பேரோட ஆவரேஜ் நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்க நான் டிவைடட் பை 5 போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ 5 ஆல் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 5s are 10, 26 கிடைக்கும். இப்போ ஃபுல்லா ஆட் பண்ணிட்டீங்கன்னா 34, 40 எவ்வளோ? ஆன்சர் இஸ் 60. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 60. ஆப்ஷன் டி 60. இப்போ கிளியரா புரியுதா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 60 நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம நேரா ஃபார்முலாக்குள்ள போகலாம். இப்போ இதை எப்படி நான் வந்து அந்த ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல, அதை எப்படி வச்சு சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, புதுசா வந்த குரூப்போட ஆவரேஜ் எக்ஸ் எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? 32. புது ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு? நியூ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்டூ அடுத்து என்ன பண்ணுவேன்? இன்ட்டு போட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் வேல்யூ. மொதல் 65 பேர் இருந்தாங்க, புதுசா ஒரு 5 பேர் ஆக மொத்தம் எவ்வளோ? 70 பேர். ஸோ 70. இப்படி ஆன்சர் போட்டுலாமா? இல்ல, இந்த இடத்துலயும் நான் இங்க புதுசா ஆட் பண்றேன்ல, இங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? புதுசா இப்ப எத்தனை பேர் ஆட் ஆனாங்க? 5 பேர். இங்க டிவைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நான் ஃபார்முலால அதை நான் எழுதியிருக்க மாட்டேன். ஃபார்முலால நாங்க எழுதல, ஒருத்தர் வந்து சேரும்போது இது ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா படி எப்பவுமே இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன்டு ஃபைனல் மெம்பர் இருக்குல்ல, இதுல வந்து டிவைடட் பை அந்த நியூவா வந்து ஆட் ஆன அந்த குரூப் நியூ மெம்பர்ஸ், இதுல வேணா இப்படி எழுதிக்கோங்க. இதுலயே நான் வந்து அப்படி ஆட் பண்ணிடுறேன். இந்த இதுல வந்து டிவைடட் பை நியூ மெம்பர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர் ஆட் ஆனா இந்த நியூ மெம்பர் வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். ஒரு 5 பேர் ஆட் ஆனாங்கன்னா நியூ மெம்பர் வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நான் டைரக்டா எழுதல, ஏன்னா அப்பயே எழுதுனா டக்குனு புரியாது. இப்போ இந்த மாதிரி நான் சொல்லும் போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால இப்போ வந்து சொல்றேன். சரி, 32 பிளஸ் 140 டிவைடட் பை 5 140 டிவைடட் பை 5 எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 28 கிடைக்கும். அப்போ 32 பிளஸ் 28னா ஆன்சர் என்ன வருது? சேம், அதே 60 தான் வருது. எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியுது. அடுத்த கொஸ்டின் போலாமா? இதில் பாருங்க, the average age of 120 members of a society is 62.5 years. By addition of 30 new members, the average age becomes 58.2. What is the average age of newly joined members? அதேதான், சேம் கான்செப்ட். பாருங்க, இனிஷியலா எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 120 பேர் இருக்கிறாங்க. இந்த 120 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 62.5 இருக்கு. புதுசா வந்து ஒரு 30 பேர் சேர்றாங்க. அந்த 30 பேரோட ஆவரேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா 30 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா அந்த 150 பேர் ஆயிட்டாங்கல்ல, இந்த 150 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா 58.2 இருக்கான். வழக்கம் போல நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ 58.2 எடுத்து இங்க டீவியேஷன் பார்த்தா இங்க ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு, சரி டீவியேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 58.2னா ஒரு 4.3 வருது. இங்க டீவியேஷன் எவ்வளவுன்னா பிளஸ் 4.3. 58ல இருந்து ஒரு 62னா ஒரு 4, 0.5ல இருந்து 0.2ல இருந்து 0.5னா ஒரு 0.3, அப்போ 4.3 வருது. அப்போ டோட்டலா டீவியேஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120 நீங்க 4.3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் ஒண்ணு சொன்னேன். இப்ப இந்த மாதிரி மேல பெரிய வேல்யூ இருக்குதுன்னா ஒரு விஷயம் நான் பண்ண சொன்னேன். என்ன பண்ண சொன்னேன்? இதான டேட்டா, இது டேட்டா, இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? அப்ப இந்த இடத்த நீங்க ரேஷியோ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இது ரெண்டும் 30 டேபிள்ல கேன்சல் பண்ணனா இங்க 4 1. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? இனிஷியலா 4 வேல்யூ இருந்தது. இப்ப எத்தனை வேல்யூ இருக்கு? புதுசா வந்து ஒரு வேல்யூ சேர்ற மாதிரி கணக்கு. நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி 4 1 ஆக்கிட்டேன். இப்போ இந்த நீங்க 4 1 தான் கன்சிடர் பண்ணுமே தவிர இந்த 120 30 பார்க்க தேவையில்ல. அப்போ இனிஷியலா ஒரு 4 வேல்யூ இருந்தது, 4 பேர் இருந்தாங்க. புதுசா வந்து ஒருத்தர் சேர்றாங்க மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க பார்க்கணும். அப்போ 4 இன்டூ 4.3ங்கிறப்ப என்னால ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியும். எவ்வளவு வரும்? 4 இன்டூ 4னா 16, 0.3னா ஒரு 1.2, அப்ப 17.2 வரும். பிளஸ் 17.2. இதுதான் நமக்கு என்னது? மொத்தமா டோட்டல் டீவியேஷன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 58.2. இது பிளஸ்ஸா, அப்ப மைனஸ் 17.2. அப்ப டிஃபரன்ஸ் இந்த இடத்துல டிவைடட் பை 1 தான். இதுல டிவைடட் பை 1 தான். ஏன் 1? இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க இருக்கிறது புதுசா வந்து சேர்ந்தது 1 மாதிரி தான் எனக்கு கணக்கு. அதனால நான் டிவைடட் பை 1 தான் போடுவேன். இப்படிதான் டிவைடட் பை 30 போட்டு வச்சிடக்கூடாது. ஒருவேளை சிம்பிளிஃபை ஆகாம இது 120 30 வச்சு சால்வ் பண்றேன்னா இந்த இடத்துல 30 போட்டுப்பேன். பாருங்க, 58.2ல இருந்து 17.2 போச்சுன்னா 2 போயிடும். அப்ப 8ல 7 போச்சுன்னா 1, 41. ஆன்சர் இஸ் 41 இயர்ஸ். ஆப்ஷன் பி
41 இயர்ஸ் ஆப்ஷன் பி. சரி, இப்போ இதை நான் ஃபார்முலா வச்சு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா வச்சு பண்ணும்போது நான் சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணல, அப்படியே நான் யூஸ் பண்றேன். பாருங்க, புதுசா வந்தவங்களோட ஆவரேஜ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ 62.5. புது ஆவரேஜ் என்ன இருக்கு, குறைய தான் செஞ்சிருக்கு. புது ஆவரேஜ் என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, மைனஸ். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 4.3 குறைஞ்சிருக்கு. ஓகேவா, 4.3 குறைஞ்சிருக்கு இன்டூ இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் பர்சன் 120 பிளஸ் 30. 120 பிளஸ் 30 எவ்வளோ 150 டிவைடட் பை இப்போ பார்க்கக்கூடியது புதுசா இருக்கக்கூடிய மெம்பர் எவ்வளோ 30. இப்படி சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். இது நான் சிம்பிளிஃபை பண்ணாம 120 30னே வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கேன். ஓல்டு ஆவரேஜ் மைனஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கு இன்டூ இப்போ இருக்கக்கூடிய நியூ மெம்பர் 150 டிவைடட் பை இப்போ அதாவது ஃபைனல் மெம்பருங்கிறது 150, புதுசா வந்து சேர்ந்த நியூ மெம்பருங்கிறது 30. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க 30 இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும் 5 டைம்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 62.5 மைனஸ் 4.3 இன்டூ 5னா 4 5 20 ஒரு 15 அப்போ 21.5. 62ல 21.5 போச்சுதுன்னா இதுல நமக்கு என்னதான் வரும், ஆன்சர் இஸ் 41 இயர்ஸ். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து இது மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை பத்தின தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நமக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரியா, அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் டைப்பா நிறைய கொஸ்டின் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். Okay, next question பாருங்க. The average weight of 8 student is 48 kg. 4 student of average weight 44 kg and 4 student of average weight 58 kg is also added. Then find the average weight of 16 student. அப்ப இந்த கொஸ்டின் எப்படின்னா அதை எழுதுனா நமக்கு தெளிவா புரிஞ்சிடும் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் வந்து 8 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 8 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்கான் 48 kg இருக்கான். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஆட் ஆகுறாங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் வந்து 44 kg இருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஆட் ஆகுறாங்க. இவங்களுக்கான ஆவரேஜ் வெயிட் வந்து 58 kg இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா மொதல் 8 பேர் இருந்தாங்க, அடுத்து ஒரு 4 பேர், அடுத்து ஒரு 4 பேர், அப்போ ஆக மொத்தம் 16 பேர். இந்த 16 பேருக்குமான டோட்டல் ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 1 1. அப்போ ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க, அடுத்த ஒருத்தர் சொல்லிட்டு இப்படி ஆட் ஆகுறாங்க. இப்போ எனக்கு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் என்னது, ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துட்டு புதுசா வந்து சேர்ந்தவங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும், ஓவராலா மொத்தமா ஆவரேஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரியா, டோட்டலா இந்த 16 பேருக்கும் சேர்த்து ஹோல் ஆவரேஜ் நான் கால்குலேட் பண்ண போறேன். அதுக்கும் நான் டிவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல இருக்கிற இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாம், இதுல இல்லாத வேல்யூ கூட எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இல்லாத வேல்யூ சிம்பிளா 50ன்னு எடுத்துக்கிறேன். 50னா எனக்கு டிவியேஷன் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. சரி, டிவியேஷன் பாக்குறேன் பாருங்க. 50 எடுத்து டிவியேஷன் பார்த்தா இங்க எவ்வளவு வருது, டிவியேஷன் -2, இங்க -6, இங்க +8. அப்ப டோட்டல் டிவியேஷன் பார்க்கணும். டோட்டல் டிவியேஷன் என்ன வரும், 2 × -2 -4, 1 × -6 -6, 1 × +8 +8. அப்ப -4 -6னா -10, -10 +8னா -2. அப்ப எனக்கு டோட்டல் டிவியேஷன் -2 வருது. அப்ப இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மொத்தமா டிவியேஷன் -2 வருதுன்னா இந்த இடத்துல என்னதான் பண்ணணும், இந்த -2 தான் போடணும். சரியா, -2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2 3 4. அப்ப 2/4னா எவ்வளோ, 1/2. 50ல அரை போச்சுதுன்னா எவ்வளோ, 49.5. சரியா, 49.5 kg. இதுதான், இது நம்ம இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, குரூப்பா அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா, அதை இன்க்ளூஷன் மாதிரி ஒரு இதுல கொண்டு வந்திருக்கிறோம். இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. புதுசா வந்து சேர்ந்தவங்களுக்கு ஆவரேஜ் கொடுத்து ஓவரால் ஆவரேஜ் இதுல கேட்கறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ், தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? சரி, இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது மாதிரி கொஸ்டின்ல வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை வந்து வேற மாதிரி எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.